பருவமங்கை படுகொலை செய்யப்பட்டாள். மோகனா கொலை நகரெங்கும் பீதி. இன்சூரன்ஸ் இன்ஸ்பெக்டர் குமாரசாமி தான் கொலைகாரனாம். சந்தேகத்தின் பேரில் கைது. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி. அவரை ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பொன்னையா சாட்சியம் தள்ளுபடி. சரியல்லவென்று கோர்ட்டு முடிவு. மோகனாவுக்கும் குமாரசாமிக்கும் கள்ள தொடர்பு உண்டாம். சொக்கப்பாவின் சாட்சியம். குமாரசாமி கொலை செய்து ஓடியதை வேலைக்காரி வீணா பார்த்தாள். கோர்ட்டில் வாக்குமூலம். ராசிக்கோட்டரின் ஆணித்தரமான வாதம். குமாரசாமி தான் கொலைகாரன். தீர்ப்பு நாளை. குமாரசாமிக்கு ஆயுள் தண்டனை. நீதிமன்றத்தின் தீர்ப்பு. ஆயுள் தண்டனை, ஆயுள் தண்டனை, ஆயுள் தண்டனை, ஆயுள் தண்டனை, ஆயுள் தண்டனை. சாப்பாடு கொடுத்துங்களா? ஒண்ணு வேண்டாப்பா. இவ்விடத்தில் வாத்தியங்கள் ரிப்பேர் செய்து கெடுக்கப்படும். என்னங்க என்னங்க யாரு கடையில? அரே வாங்க 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 வாங்க. பரவாயில்ல பரவாயில்ல கோச்சுக்க. வாங்க வாங்க. ஆமா உங்களுக்கு என்ன வீணை வேணுமா, தம்புரா வேணுமா, கெஞ்சிரா வேணுமா, தபேலா வேணுமா, இல்ல ஹார்மோனியம் வேணுமா, இல்ல ஃப்ளூட் வேணுமா, நாதஸ்வரம் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஒரு பிளேட் வேணும்பா. இவ்வளவுதானா? அதுவும் கொடுக்குறாங்க. அட நல்ல ஆளுபானே. நான் அசுத்தமா பாடின பிளேட்டை கேட்டாக்கா. அஸ்வத்தமா? ஓஹோ, இந்த சிந்தாமணியில பாடின கிராம்ஃபோன் ரெக்கார்டா? ஓ, அது கொடுக்குறாங்க. நீங்க பிளேட்டுன்னு சொன்ன உடனே நீங்க ஏதோ டிஃபன் தான் சாப்பிட போறீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். இந்தாங்க, இது விலை 3 ரூபாங்க. வேற என்னங்க வேணும்? எடுத்துங்க எடுத்துங்க. அட நீங்க ஃப்ளூட் கூட வாசிப்பீங்களா? அது விலை கூட 3 ரூபா தான். ஆமாங்க. இதுவும் 3 ரூபா, இதுவும் 3 ரூபா இல்லையா? ஆமாங்க. இந்தாப்பா, இந்த 3 ரூபா சாமான நீ வச்சுக்க. இதுக்கு பதிலா இந்த சாமான நான் எடுத்துக்கிறேன். என்னப்பா சத்தானே? சத்தாங்க. இதுல என்னங்க பேசுங்க? சரிப்பா, நான் வரேன்பா. போயிட்டு வாங்க. ஓ ஸ்டாப் ஸ்டாப். என்னப்பா? ஒண்ணு இல்லைங்க, அதுக்கு பணம் கொடுக்காம போறீங்களே. எதுக்குப்பா பணம் கொடுக்கறது? அந்த ஃப்ளூட்டுக்குங்க. இதுக்கு பதிலா தான் பிளேட்டை திருப்பி கொடுத்துட்டேனேப்பா. அப்ப இந்த பிளேட்டுக்கு நீங்க பணம் கொடுக்கலையே. என்னப்பா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதுதான் உன் கை மேல கிட்டேப்பா. நான் எதுக்குப்பா பணம் கொடுக்கறது? இருங்க இருங்க இருங்க, என்ன சொல்றீங்க நீங்க? இப்போ அதுக்கு பதிலா பிளேட்டை என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டீங்க. அப்ப பிளேட்டுக்கு பணம்
அது எப்படி வரும்? பிளேட் என் கையில தானே இருக்கு. ஆமாங்க ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான். போயிட்டு வாங்க. முட்டாத்தனமா அவரை போய் பணம் கேட்கிறேன் நான். என்னப்பா தேடுற? ஒண்ணு இல்லைங்க, செருப்பு செருப்பு. செருப்பை தேடுறியா? என்ன இந்த இதுக்கு பணம் கொடுத்தியா? ஏண்டா, என் மாப்பிள ஒரு முட்டா பயலா இருந்தா அவனை ஏமாத்தி எடுத்துட்டு போலான்னு நினைச்சேன். வைடாக்கட இனிமே அப்படி செய்யாத. அடிக்கலாம் அந்த அவசியம். அயோக்கிய பயல. மாப்பிள, வியாபாரம் பண்றீங்களா இல்ல தானம் பண்றீங்களா? ஏன் மாமா? உனக்கு அறிவு இருக்கா, மூளை இருக்கா, புத்தி இருக்கா? ஸ்டாப் ஸ்டாப் மாமா. அவன் முதல் இல்லாம வியாபாரம் எப்படி செய்யறது அப்படின்னு நமக்கு ஒரு வழி சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கான். ஆஹா, இத வச்சுக்கிட்டு ஒரு புஸ்தகம் எழுதி விற்பனை பண்ணினா எப்படி இருக்கும்? எல்லாருமா சேர்ந்து உன் முதுகுல டின்னு கட்டுவாங்க. உன்னை வச்சு நான் வியாபாரம் செய்தா பேசாம காசிக்கு காவடி தூக்கிட்டு போக வேண்டியதான். தூக்குங்க மாப்பிள, மரியாதையா சொல்றேன், வெளியில போ சொல்றேன். வெளிய போ மாமா. போறியா இல்லையா? மாமா கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. மாப்பிள, நான் சொல்றேன், நீ போக மாட்டேன். என்ன சார்? ஐயா சாமி, என்னப்பா இது? ஏய் சக்கர், நீயா? ஏய், இப்ப எங்க மாமனார் ஒண்ணு என்ன கைத்து பிடிச்சு தள்ளல, உன்னை பார்த்த சந்தோஷத்துல ஓடி வந்தா பாரு, அதுல கால் தடுமாறி அப்படி. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்ப வந்த, எங்க வந்த, எதுக்காக வந்த, இப்ப எங்க போற? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இந்த தெரு முனையில பொன்னையான்னு ஒருத்தர் இருக்கிறாரு பாரு. ஆமா. அவர்கிட்ட கொஞ்சம் வேலை இருக்குது. அவரை பார்க்கத்தான் நான் இப்ப புறப்பட்டு இருக்கிறேன். நீ வரியா போலாம்? ஏன்பா? அடியாப்பா, நான் அங்க வரல. ஏன்? ஏன்னா அங்க மோகனான்னு ஒரு பிசாசு இருக்கு, அது பிடிச்சுக்கும். என்ன மோகனா பிசாசா? ஆமா. அப்படின்னா இங்க வா, இங்க வா, இங்க வா சொல்றேன். பாரு, இந்த பொன்னையா குடியிருக்காரே, அந்த வீட்டு மாடியில முந்தி மோகனான்னு ஒத்தி குடியிருந்தான். அவளை யாரோ கொலை பண்ணி விட்டாங்க. சரி சரி, நான் அதை பத்தி விசாரிக்கத்தான் போயிட்டு இருக்கிறேன். நீ கூட வா, போலாம். வா. அப்படின்னா நம்ம மூளை கூட கொஞ்சம் வேலை இருக்கும் போல இருக்கே. ஏய் சக்கர், இரு. முடியாது, என்னால முடியாது. இப்பதான் மோகனா கொலைங்கிற பயங்கரத்தை எல்லாம் மறந்து அமைதியா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கும். உங்ககிட்ட மறுபடியும் வாயை திறந்து விஷயத்தை சொன்னா எந்தெந்த கோர்ட்டுக்கு சாட்சியா வந்து நான் தொல்லைப்படணுமோ தெரியல. அதனால என்ன ஒண்ணு கேட்காத தம்பி, என்ன ஒண்ணு கேட்காதே. அப்படி சொல்லாதீர்கள். உங்களை போல உத்தமர்கள் எல்லாம் ஒதுங்கி நிற்பதால் தான் இந்த உலகத்திலே உண்மத்தர்களின் தொகை நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டு வருகிறது. ஐயா, தயவு செய்து இந்த கொலை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்ட விவரங்களை மட்டும் சொல்லுங்கள் போதும். அதனால் உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது. ஆமாய்யா, சொன்னா என்ன தொண்டை வறண்டு போகும்னா பயப்படுறீங்க? அதெல்லாம் பயப்படாதீங்க. தைரியமா சொல்லுங்க, நான் ஒரு சோடா வாங்கி தரேன். ஐயா, ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் அப்பாவிற்கு ஆயுள் தண்டனை கிடைத்து அவரும் இதை போலவே அவதிப்பட்டால் அவரை பற்றிய தகவல் அனைத்தையும் தெரிந்து கொள்ள நீங்கள் துடிக்க மாட்டீர்களா? கொஞ்சம் கருணை காட்டுங்கள் ஐயா. உங்கள் மகனை போல கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து சொல்லுங்கள் தம்பி. சொல்லுங்கள் ஐயா. போதும் தம்பி, போதும். உனக்கு அந்த கொலையை பற்றிய விவரம் தானே வேணும்? ஆமாங்க. எஸ், உட்காருங்க, சொல்றேன். ஓ, எங்க வச்சேன்? இங்க இருக்கு. ஸ்டார்ட் பண்ணுங்க, ஆரம்பிங்க. தம்பி, 12 வருஷங்களுக்கு முன்பு எல்லா வருஷத்திலையும் வர்றது போலத்தான் ஒரு நாள் பொங்கல் வந்தது. அன்று மாலை நேரம் அந்தி சாயும் அழகான வேளை. இப்படித்தான் உட்கார்ந்து நான் காபி சாப்பிட்டு கொண்டிருந்தேன். அந்த சமயம் மாடியிலே இருந்த மோகனாவின் அந்த கோடியறையிலே இருந்து காற்றிலே மிதந்து வந்தது சங்கீதம். அருமையான சங்கீதம், அற்புதமான சங்கீதம். No more photos. No more photos. சார், இங்க வாங்க. என்ன விஷயம்?
இத பாருங்க, சிகரெட் கேஸ். சீன் இனிஷியல் கூட இருக்குங்க. எதுக்கு இதை எடுத்து பத்திரமாவை ஃபிங்கர் பிரிண்ட் லேபரேட்டரிக்கு அனுப்பி வைப்போம். சார், என்னது? ஒரு லெட்டர் சார், இங்க கடந்தது. யார் எழுதினது? கையெழுத்த காணோமே. மொட்டை கடுதாசியா? அப்ப அதுல விஷயம் இருக்கணும். படி. அன்புள்ள மோகனா, நீ 3 மாத கர்ப்பவதி என்பது கேட்டு எனக்கு கொள்ளை மகிழ்ச்சி. ஆனால் கள்ளக்காதலில் நீ கர்ப்பவதி ஆகிவிட்டதால் எங்கே உன்னை தவிக்க விட்டு நான் ஓடி விடுவேனோ என்று நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யார் தடுத்தாலும் நீதான் எனக்கு வேண்டும். இதனால் என் ஆஸ்தி கரைந்தாலும் சரி, என் அந்தஸ்து முழுவதும் அஸ்தமனமானாலும் சரி, நான் உன்னையே தான் விவாகம் செய்து கொள்ளப் போகிறேன். இப்படியாகத்தான் முடிந்தது பிரேத விசாரணை. அதிலே இருந்து தொடர்ந்தது உன் தந்தையின் சோக தொடர்கதை. தம்பி, அந்த முகமூடி அணிந்த கொலைகாரனை நானே என் 2 கண்களால் நேரில் பார்த்தேன். ஆனால் நிச்சயமாக சொல்லுகிறேன், அந்த நபர் உன் அப்பா அல்ல, உன் அப்பாவே அல்ல. ஆமா, அந்த கையெழுத்து இல்லாத லெட்டரும் சிகரெட் கேஸும் என்ன ஆச்சு? கோர்ட்டிலே அதை பிரயோகப்படுத்தவில்லை. அதன் காரணம் தெரியவில்லை. வேண்டுமானால் அந்த விசாரணையின் போது கூட இருந்த சப் இன்ஸ்பெக்டர் சந்தானத்தை போய் பார். உன் சந்தேகத்தை அவர் ஒருவர் தான் தீர்த்து வைக்க முடியும். அவர் விலாசம் அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி. சரி சரி ஐயா, உங்கள் உதவிக்கு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். வருகிறேன். வரேன். சங்கர், சங்கர், கண்டுபிடிச்சிட்டேன். என்னப்பா? இந்த கிழவன் தான் அந்த கொலையை செஞ்சிருக்கணும். எப்படி? சும்மா இருப்பா. ஐயோ,